வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஸ்ரீ விநாயகா டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் தான் வீடியோஸ் நம்ம போடுறோம். இப்போ நம்ம 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸு, அதே மாதிரி ஸ்போக்கன் ஹிந்தி, அபாகஸு, உங்களுக்கு பேசிக் மேக்ஸு, இது அத்தனையுமே ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த சேனலோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி நாள், வழிபடும் முறை, நேரம் இந்த 2024 எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விநாயகரை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அப்போவே கர்ம வினைகள் தீரும், கடன் சுமையும் குறையுங்க. இப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் விநாயகர் வாங்கி வீட்டில் வழிபடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்லது நான் விநாயகர் வாங்கி வழிபட மாட்டாங்க, நான் நார்மலாக அந்த ஃபோட்டோ வச்சு வழிபடுவேன்னா அவங்க எப்படி எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேங்க. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல். மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறது மூலமாக தான் லட்சுமி கடாட்சம் வீட்டில் உயரம்னு சொல்லுவாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை ஆரவாரத்தோட வழிபாடு செய்தாலும் லட்சுமி செல்வ வளமும் உயருங்க, கடன் சுமை குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. எல்லோர் வீட்டிலுமே கட்டாயமாக களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வாங்குவோம். அந்த பிள்ளையாரை வாங்கும்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றி பாருங்கள். அப்போவே உங்களுடைய கர்ம வினை தீர்ந்து உங்களோட கடன் சுமை குறையிறதுக்கு உண்டான நல்ல நேரம் அப்படின்னு ஆரம்பிச்சுடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தினம் ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து விநாயகர் சிலையை வாங்க வீட்டில் இருக்கும் ஆணோ பெண்ணோ கடைக்கு போவீங்க. செல்லும்போது ஒரு மணப்பலகை இல்லைன்னா ஒரு பித்தளை தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. கடைக்கு செல்லும்போது பிள்ளையார் வாங்கும்போது பேரம் பேசவே வேண்டாம். ஒரு சின்ன தட்டில் வெற்றிலை பாக்கு, பூ, பழம், ஏதாவது ஒரு இனிப்பு வகை வச்சு 11 ரூபாய் தட்சணை வச்சு கடைக்காரருக்கு மரியாதை செலுத்தி பிறகு பிள்ளையாரை வாங்கி ஆசனத்தில் அமர வச்சுக்கோங்க. பிள்ளையோருக்கு உண்டான மதிப்பை தனியாக கொடுத்து விடலாம். இந்த தாம்பூலத்தில் நீங்கள் கடைக்காரருக்கு மரியாதை செலுத்துறீங்க இல்லைங்களா, இது சிலை செய்கிறதுக்கு உண்டான மரியாதை. வாங்கிய பிள்ளையாரை தாம்பூல தட்டிலோ இல்லைன்னா மணப்பலகையிலோ வச்சு அந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். கடைக்காரருக்கு நீங்கள் தாம்பலத்தோட இனிப்பு பதார்த்தங்களை தானமாக கொடுத்த அந்த சமயத்திலேயே உங்களுடைய கர்மா கரையுங்க, உங்களுடைய கடன் கரையும்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் வாங்கி வந்த பிள்ளையாரை வீட்டுக்குள்ளே ஆரத்தி எடுத்து தான் வரவேற்கணும். ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நடந்தது. ஆவணி மாதம் பிள்ளையார் பிறந்திருக்கிறாரு. புதுசாக ஒரு குழந்தை நம் வீட்டில் பிறந்தால் நம்மோட வீட்டில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மனநிறைவு இருக்குமோ அதே போல் பிள்ளையாரை ஆரத்தி எடுத்து நம் வீட்டுக்குள்ளே வர வைக்க வேணுங்க. பூஜை அறையில் அமர வச்சு அவருக்கு உங்கள் வீட்டில் இருக்கும் தங்க நகையை அணிவித்து அலங்காரம் செய்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் விநாயகருக்கு நிறைய இனிப்பு பலகாரங்கள் வச்சு, இளநீர் வச்சு, தர்பூசணி வச்சு வழிபாடு செய்வது சிறப்புங்க. அதே போல் நாளைய தினம் விநாயகருக்கு எருக்கன் மாலை, அருகம்புல் சாத்துவீங்க. இதை கூடவே விளாம்பழம் என்ற ஒரு பழம் இருக்கும். அந்த விளாம்பழத்தை விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்கிறது மூலமாக அதி அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. விநாயகருக்கு இந்த விளாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. விநாயகரை அமர வச்சு மணப்பலகையிலோ அல்லது தாம்பல தட்டிலோ அரிசி மாவில் க்ளீம் அப்படின்னு வார்த்தையை எழுதணும். விநாயகருக்கு உரிய பீஜா மந்திரம், இது இந்த வார்த்தைகளை எழுதி அதன் மேலே விநாயகரை அமர வச்சு வழிபாடு செய்யும்போது நம்மோட செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரிக்குங்கிறது நம்பிக்கை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி வந்த களிமண் விநாயகரை 3 நாட்கள் வீட்டில் வச்சு வழிபாட்டு
அதுக்கப்புறம் அந்த களிமண்ணில் ஈரம் மொத்தமாக வறட்சி அடையிறதுக்குள்ள கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் விட்டுடணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள், துன்பங்கள், தடைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வயது அத்தனை தேங்காய் வாங்கிக்கோங்க. வாங்கிய தேங்காயை விநாயகர் கோவிலுக்கு எடுத்து போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தேங்காயை நீங்கள் சிறிது நேரம் அந்த தேங்காயை உடைக்கணும். உடைத்து சிதற தேங்காயை மற்றவங்க எடுக்கலாம், நீங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த சொன்ன எளிமையான முறையை பின்பற்றி விநாயகரை வழிபாடு செய்தாலே போதுங்க. அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய ₹1 கடன் கூட மிஞ்சாது. அனைத்துமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களோட விநாயகர் அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி நேரம், வழிபடக்கூடிய முறை, பூஜை இதெல்லாம் இப்போ வீட்டில் நீங்கள் விநாயகரை கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. வினைகளை போக்குபவர் தான் விநாயகர். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது எந்த வித தடையும் இல்லாமல் முற்று பெற விநாயகர் வழிபாட்டோட தொடங்குறது நமது வழக்கம் இல்லைங்களா? எந்த செயல்களை செய்யும் முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் யாவும் நீங்கும். விக்ன விநாயகனை வணங்க வினை எதுவும் நெருங்காது. முழுமுதற் கடவுளான விநாயகரோட முக்கியமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தி என்று சொல்கிறோம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாளை சனிக்கிழமை ஆவணி 22ஆம் தேதி 7/9/2024 கொண்டாடப்படுதுங்க. அன்றைய தினம் நாம் விரதம் இருந்து முறையாக விநாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலையிட்டு அவரை கொண்டாடினா நமக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்குங்க. வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்திங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் ஊரெல்லாம் பந்தல் அமைக்கப்பட்டு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவி பூஜைகள் செய்யப்படுது. இங்கே நிறுவப்படும் விநாயகர் சிலைகள் 3/4 அடியில் இருந்து 70 அடி வரை விதவிதமாக செய்யப்படுதுங்க. அதுக்கப்புறம் விநாயகர் சிலையை 3ஆவது நாள் இல்லைன்னா 5ஆவது நாள் ஊரின் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் கரைக்கப்படுது. ஒரு சில இடங்களில் 10 நாட்கள் வரை சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. வீடுகள், கடைகளில் சிறிய அளவு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து கொழுக்கட்டை, சுண்டல், பொரி, பழங்கள் இதெல்லாம் வச்சு பூஜை செய்யப்படுது. விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கானவங்க கலந்து கொள்வாங்க. விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்யக்கூடிய உகந்த நேரம் அப்படின்னா காலையில் 7:45லேருந்து 8:45 வரைக்கும், காலையில் 10:45லேருந்து 1 மணி வரைக்கும், அதாவது 1:10 வரைக்கும். மாலை அப்படின்னு எடுத்துட்டா 5:10லேருந்து 7:40 வரைக்கும் கும்பலாங்க. இதை வழிபாடு செய்யக்கூடிய முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. வாசலில் மாவிலை தோரணத்தை கட்டணுங்க. பூஜை அறையை நன்றாக சுத்தம் செஞ்சு விளக்கு பூஜை பொருட்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையில் சின்னதொரு மனையை அமைச்சு அதில் கோலமிட்டு வாழை இலையை வச்சு வாழை இலையோட நுனியை வடக்கு பார்த்தபடி வைக்கிறது சிறப்புங்க. பின் இலைக்கு மேலே பச்சரிசியை பரப்பி அது நடுவில் விநாயகர் சிலையை வைக்கணும். விநாயகர் சிலையை உங்களுக்கு தகுந்தாற் போல அழகுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு பல வகையான மலர்கள் சூட்டி வழிபடலாம். பல வகையான பழங்கள் விநாயகருக்கு படைக்கலாம். விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் இல்லைன்னா எருக்கம்பூ மாலை செய்து அணிவிக்கலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியமாக படைக்கலாம். விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயகர் தூதி, விநாயகரோட திருநாமங்கள், விநாயகர் அகவல் படித்து வணங்கலாம். விரதம் இருக்கிறவங்க உணவு எடுத்துக்கொள்ளலாம். பூஜைக்கு முடிந்த பிறகு விநாயகரை வழிபட்டு விரதங்களை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம விநாயகரை வழிபடுறதுனால நமக்கு என்ன விதமான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிரத்தையோடு கடைபிடிக்கிறவங்க சிறந்த கல்வி அறிவும், தெளிந்த ஞானமும், சிறந்த செல்வமும், பிள்ளை பேரும், துன்பங்கள் விலகி இன்பமும் பெறுவாங்க. காரிய அனுகூலம் உண்டாகும், இடையூறு விலகும், பெரும் புகழோட சகல நோய்களும் விலகி சகல பாக்கியங்களும் வாழ்வாங்க. விநாயகர் விரதத்தை ஸ்ரீ கற்பக விநாயகர் வீற்றிருக்கும் பிள்ளையார் பட்டியிலும் செய்யலாங்க. சிறப்பு வாய்ந்த பலன்களை உங்களுக்கு தருங்க. இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.